இந்த பாட்டுல வந்து ஆக்சுவலா வந்து மெட்டீரியலிஸ்ட் திங் பத்தி அதுக்கு வந்து காடோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து மீன் பண்ணியிருக்காரு. அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, குபேரன் அவர் வந்து கடவுள் மேல வந்து தீராத பக்தின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. எப்பவுமே அவங்க சொல்ற அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். பக்தின்னு மட்டும் சொல்லாம, தீராத பக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தீராத பக்தின்னா என்ன? என்னைக்குமே வந்து குறையாத பக்தின்னு சொல்லலாம். நிக்காத பக்தின்னு சொல்லலாம். ஐ மீன் ஸ்டாப் பண்ணாத பக்தி. ஏன்னா, அ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். திடீர்னு நம்ம அப்படியே பயங்கரமா பக்தி மயமா இருப்போம். அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிருவோம். அப்படி கடவுளே இல்லன்னு சொல்லுவோம். இல்லன்னா கடவுள வெறுப்போம். நம்மளுக்கு வந்து வெறுப்பு வந்துரும் கடவுள் மேல. அப்ப அங்க வந்து அந்த பக்தி வந்து காணாம போயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளா நம்மளுக்கு புடிச்ச மாதிரி காட் பண்ற வரைக்கும் அ நெனைக்கிறது. இல்லாதபோது வந்து அந்த கடவுள் மேல அந்த பக்தின்றது வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி இல்லாம, தீராத பக்தியில வந்து அவர் வந்து கடவுள நோக்கியே செஞ்ச நிறைவான தவம்னு சொல்றாரு. ஸோ நிறைவான தவம்னா நான் எப்படி இத எடுத்துக்கிறேன்னா, ஹோல் ஹார்ட்டடா வந்து காட வந்து நினைக்கிறது. குறையே இல்லாம கடவுள வந்து நினைச்சு இருக்கிறது. ஸோ தவம் அப்படின்னா, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க போற அந்த 48 டேல பண்றீங்கல்ல, இது எல்லாமே தான் தவம். அந்த தவம்க்கு பின்னாடி மெடிடேஷன் வரும். அதாவது டிவைன நினைச்சு உருகி இருக்கக்கூடிய மெடிடேஷன் வரும். அதுக்கப்புறம் அதிகமா வந்து டிவைன் தாட்ஸ்லயே இருக்கிறது. நம்ம மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வோடயே எப்பயும் இருக்கிறது. அதுக்கப்புறம் கடவுள பத்தி ரொம்ப தேடி ஆர்வமா வந்து தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் மத்த எல்லா உயிர்கள்லயும் கடவுள் இருக்காங்கன்னு புரிஞ்சு, அதுக்கேத்த மாரி நடந்துக்கிறது. இது எல்லாமே அந்த நிறைவான தவம்ன்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங். நீங்க பாட்டுக்கு வந்து ம் தவம்னா வந்து சும்மா எங்கேயாவது காட்டுக்குள்ள போயி ரொம்ப நாள் உட்காந்துட்டு மழை, வெயில்னு பார்க்காம இருக்கிறது தவம்னு வந்து நம்ம தான் நெறைய சினிமா பார்க்குறோம்ல. அத பார்த்து நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்குவோம். பட் அத அவங்க வந்து மீன் பண்ணல. இது வந்து நான் வந்து இந்த 1 வருஷத்துல நான் ரியலைஸ் பண்ணது. இதுதான் நிறைவான தவம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்து ரொம்ப அந்த மெச்சிய இறைவன். அவர் வந்து பாராட்டி அப்படியே உருகி போயிருப்பாரு கடவுள். எப்படி நம்மள நெனைக்கிறாங்க? ஏன்னா, கடவுள் இருக்காங்களா இல்லையான்னே நம்மளுக்கு தெரியாது. கடவுள நம்மளால கண்ணால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. எதுவுமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே வந்து சில நேரம் வந்து நம்ம வந்து முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கோமோ! கடவுள்னு ஒருத்தரே இல்லையோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலயாவது நம்ம வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாரி நம்மளுக்கு புரியாத ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்மள இவன் இந்த அளவுக்கு நினைக்கிறானே! அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கடவுளுக்கு வந்து அவ்ளோ சந்தோஷமாயி, அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களுக்கும் தலைவனா அவர வந்து ஆக்கிட்டாராம். அதாவது அப்ப உலகத்தில் உள்ள செல்வம்னு ஏன் சொல்றாங்க அப்டின்னா, அந்த மெட்டீரியலிஸ்ட் வெல்த். வீடு, வாசலு, அதுக்கப்புறம் பணம், நகை, இடம் என்னெல்லாம் நம்ம வந்து ஆசைப்படுவோமோ, சொத்துன்னு சொல்லிட்டு, நம்ம நல்லா வாழணும்னு சொல்லிட்டு, என்னெல்லாம் மெட்டீரியல் திங்ஸ் ஆசைப்படுவோமோ, அது எல்லாத்துக்கும் ஹெட்டாவே மாத்திட்டாராம். ஹெட்டா மாத்தி அவருக்கு வந்து ஒரு ஊரையும் குடுத்து, அ ஆ அது கூட அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த ஊருக்கு நீ தான் அரசன்னு சொல்லி, உன்னைய தேடி வர்றவங்களுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து உன்னோட ரிலேட்டிவ் மாதிரி ஆதரவு குடுத்து, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவரு வந்து அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, "உன்னைய ஊருக்கெல்லாம் தலைவனாக்கிட்டேன். உனக்கு வந்து பயங்கரமா வந்து எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருங்கன்னு" அவர் சொல்றாரு? அப்படி சொல்லலையே. அவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் உன்ன தேடி வர்றாங்களோ, அவங்கள உன்னோட உறவினர் போலன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் தேடி வராங்கன்னோனு நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் தோணும். அப்படி நம்ம நெனச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே திருமூலர் வந்து எப்படி சொல்றாரு, கடவுள் வந்து உறவினர் போல அப்படின்னு சொல்றாரு. அப்பிடின்னா நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள தான கடவுள் மீன் பண்றாரு. ஸோ அங்கங்க தெளிவுபடுத்தியிருக்காரு வார்த்தைகள் எல்லாம். நம்ம இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரு சம்மந்தமே இல்லாத நம்மளுக்கு எந்த விதத்திலயும் ரிலேட்டடே இல்லாத ஆட்கள் நம்மள தேடி வந்துட்டாங்கன்னா, அவங்கள நம்மளோட சொந்தம் மாதிரி நெனச்சு, அவங்க கிட்ட அன்பு காட்டி, அவங்களுக்கு ஆதரவு குடுத்து, அவங்களுக்கு தேவையான செல்வத்தையும் நீ குடுன்னு சொல்லி குடுக்குறாரு கடவுள். அப்ப இதுக்கு பின்னாடி எத்தன சூப்பர் சூப்பர் மீனிங் இருக்கு பாருங்க. இது வந்து நான் வந்து ஜஸ்ட் இவ்ளோ தான் சொல்லுவேன். இதுக்கு மேல வந்து நீங்க தான் கரெக்ட்டா ஓனா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்.
இந்த பாட்ட வந்து நான் ஏன் டே 2க்கு சூஸ் பண்ணேன் அப்டின்னா, ஆக்சுவலா வந்து அம் இந்த 48 டே பேட்ச்க்குள்ள வர்றதுக்கு நெறைய பேர் வந்து தயங்குறாங்க. அது ஏன் அப்டின்னா, மோஸ்ட்லி வந்து இதுக்குள்ள வந்தா நம்ம செயிண்ட் மாரி ஆயிருவோமோ, நம்மளுக்கு வாழ்க்கையில எதுவுமே பிடிக்காம போயிருமோ, முக்கியமா வந்து பணம் சம்பாதிக்காம போயிருவோமோ, சம்பாதிக்கிறது மேல விருப்பம் இல்லாம போயிருமோ அப்டின்ற அந்த ஒரு குழப்பங்கள் தான் வந்து நெறைய பேருக்கு பெரிய இதா இருக்கு. அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயி பயங்கரமா ஏர்ன் பண்ணி ஃபேமிலிய பார்த்துக்கக்கூடிய அந்த மேல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா, இதுக்குள்ள போயிட்டா நம்மளுக்கு அந்த ஏர்னிங் ஸ்பிரிட் போயிருமோ, நம்ம குடும்பத்த விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது போயிருவோமோ அப்படின்ற பயம் வந்து பயங்கரமா இருக்கு. அது ஆக்சுவலா பெரிய இக்னரன்ஸ். கடவுள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லி சொல்லவே கிடையாது. அப்படி அவரு சொல்றாருன்னா, அவரு வந்து இவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ல்ட குடுத்து, அ அழகான ஒரு நேச்சர குடுத்து, ஒவ்வொரு இன்வென்ஷனையும் நம்மள பண்ண வச்சு, அதாவது இப்போ சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொன்னும் இன்வென்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு உள்ளார கடவுள் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். கடவுளோட கருணை இல்லாம நம்மளால வந்து ஒரு இன்வென்ஷன் வந்து பண்ண முடியுமா? அப்ப கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த இன்வென்ஷன் பண்ணுனா, இந்த பொருள கண்டுபிடிச்சா ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன கண்டுபிடிச்சா, இவங்க எல்லாருக்கும் கம்யூனிகேஷனுக்கு வந்து நல்லாருக்கும். இவங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி நெனச்சு தான் கடவுள் வந்து எல்லா விதமான இன்வென்ஷன்ஸ்க்கும் வந்து கண்டுபிடிப்புகளுக்கும் வந்து கடவுள் தான் காரணமா இருக்காரு. ஸோ, அவர பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா, எல்லாத்தையும் வந்து நல்லபடியா அனுபவிச்சு வாழணும் அப்படின்றது தான் கடவுளோட ஆசையே தவிர, எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாரும் போய் காட்டுக்குள்ள போயி, ம் ஒரு மாரி செயிண்ட் மாரி வாழணுன்றது கடவுள் நினைக்கவே கிடையாது. அப்படின்னா, அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்க மாட்டாரு. வெறும் கேவ்லயே நம்மள விட்டுருப்பாரு. அனிமல்ஸோட அனிமல்ஸாவே நம்மள வாழ வச்சிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து கடவுளோட கருணையாலயும், கடவுளோட பிளான்ல தான் இவ்ளோ தூரம் நம்மளுக்கு வந்து எவல்யூஷன் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து யாரையுமே வந்து செயிண்ட் ஆக்காது. செயிண்ட் ஆகுறவங்க வந்து அது அவங்களோட பர்சனல் விருப்பம். அவங்களுக்கு வந்து அது வந்து எனக்கு போதும். நான் வந்து அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நெவர் லீட்ஸ் எவ்ரிஒன் இன்டூ செயின்ட்லிஹுட். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ண வைக்கும். வித்தவுட் எனி நெகட்டிவ் ஃபீல். இப்ப நம்ம சில பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு சந்தோஷம் வந்த உடனே மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஐய்யயோ! நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கொஞ்ச நேரத்துல ஏதாவது சோகமா நடக்குமே அப்டின்னு நெனைப்போம். அதே மாரி ஒரு சந்தோஷத்த நம்மளால முழுமையா வந்து ரொம்ப நேரத்துக்கு அனுபவிக்கவே முடியாது. ஒரு ஷார்ட் லிவ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்ஷன்னா சந்தோஷப்படுவோம் நம்ம வீட்ல. இல்ல எங்கேயாவது ஒரு பார்ட்டி போனா சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷத்துக்கான அளவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருக்கும். கொஞ்ச நேரம் மட்டும் தான் சந்தோஷமா இருப்போம். அப்புறம் திரும்பி பேக் டூ த ஃபார்ம் ஒரு நியூட்ரல் ஃபார்முக்கு வருவோம். இல்லன்னா வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த சந்தோஷத்தோட அளவு வந்து குறைஞ்சிரும். ஆனா, ஸ்பிரிச்சுவாலிட்டில எப்பவுமே உங்களோட சந்தோஷத்தோட அளவு வந்து குறையவே குறையாது. எப்பவுமே நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. என்னோட 43 இப்ப எனக்கு ஏஜ் 43. ஸோ 42 இயர்ஸ் வரைக்கும் ஹாப்பினஸ்ன்றது என்னோட லைஃப்ல வந்து ஒரு 25% தான் இருந்திருக்கு. 75% வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, சேலஞ்சஸு, ஃபெயிலியர்ஸு அது ரிலேட்டடான நெகட்டிவ் எமோஷன்ஸ்லயே தான் இருப்பேன். அப்ப வெறும் 25% ஹாப்பினஸ் இருக்கும்போது எனக்கு லைஃப் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ரொம்ப வெறுத்து போயிருச்சு. போதும் எனக்கு லைஃப் வேண்டாம். இவ்வளோதான் லைஃப்ன்றது நான் நெனச்சுக்கிட்டேன். லைஃப்னா இவ்வளோதான் ஹாப்பினஸ் இருக்கும். அதிகமா சேலஞ்சஸ் இருக்கும். அது ஒரு சைக்கிள் மாரி போயிட்டே இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 40 இயர்ஸ்லயே லைஃப் வெறுத்து போயிருச்சு. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, அம் சீக்கிரமா லைஃப எடுத்துக்கோங்க. அ இதே பேட்டர்ன்ல எவ்வளோ வருஷம் வரைக்கும் நான் வாழ்றது? அதனால என்னோட லைஃப சீக்கிரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன். பட் ஆஃப்டர் கமிங் இன்டூ திஸ் ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பியா இருக்கேன். அப்ப அந்த ஹாப்பினஸ் வந்து எது குடுத்துருக்கு எனக்கு? ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் குடுத்துருக்கு. அதுக்காக நான் வந்து எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் முற்றும் துறந்துட்டுலாம் நான் ஹாப்பியா இல்ல. நான் நல்லா ட்ரெஸ் பண்றேன், நல்லா சாப்பிடுறேன், எனக்கு புடிச்ச எல்லா விஷயத்தையுமே பண்றேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து கடவுள் குடுத்த விஷயங்கள வந்து நான் வந்து ரொம்ப அனுபவிக்கிறேன். அப்படி வந்து ஹாப்பினஸ வந்து எந்த விதமான நெகட்டிவ் எமோஷனும் இல்லாம ஒரே மாரி ஸ்டேபிளா என்னால என்ஜாய் பண்ண முடியுது. அப்ப இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டில நடக்கும். ஓகேங்களா? இத தாண்டி வந்து செயிண்ட் போறதுன்றது வந்து ரொம்ப ரேரா ஒரு சில பீப்பிளோட சாய்ஸஸா இருக்கும். அதனால அது பத்தின ஒரு பயத்த வந்து விட்டுருங்க. அட் த சேம் டைம் ஸ்பிரிச்சுவாலிட்டில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி டிட்டாச்டு. அதாவது யூ ஷுட் ஸ்டே டிட்டாச்டு ஃப்ரம் எவ்ரிதிங். அப்ப அந்த டிட்டாச்மென்ட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்களே ChatGPTல போட்டு கேளுங்க. நான் கீழ வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட்ஸும் குடுக்குறேன்.
என்ன ஏஐ இருக்கோ உங்ககிட்ட, அந்த ஏஐல நீங்க போட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில நீங்க என்டர் ஆறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிட்டாச்மென்ட்னா என்ன அப்படின்றத தெளிவா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, டிட்டாச்மென்ட் அப்படின்றது வந்து பேராசை இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? எனக்கு பணம் வேணும். எனக்குன்னு நல்ல ஓனா பேலஸ் மாரி ஒரு வீடு வேணும். எல்லாமே நீங்க ஆசைப்படலாம். ஆனா, அந்த ஆசை அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சுட்டு, நான் அதுக்கு தகுதியான பெர்சன். அந்த ஆசைய வந்து அப்படியே காட் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, அப்படியே அந்த ஆசைய நெனச்சுக்கிட்டே இன்னைக்கு பிரசன்ட்ட வந்து லூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு இது எல்லாமே ஆசை இருக்கு. நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன். அவரு கரெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும்போது நான் வந்து அத எடுத்துப்பேன். அப்படியே எனக்கு குடுக்கலனாலும் ஓகேன்ற மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். அதுதான் வந்து டிட்டாச்மென்ட்ன்றது. ஸோ நீங்க வந்து இந்த டிட்டாச்மென்ட்ட வந்து நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிட்டாச்மென்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் டூ அட்ராக்ட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். ஓகேங்களா? இத மட்டும் நீங்க வந்து ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து உங்கள தேடி வர ஆரம்பிச்சுரும். அது வந்து தப்பா மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. அது எப்படி ஒரு பொருள நான் வேணான்னு வெறுத்து இருக்கும்போது, அது வந்தா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் நெனைக்காதீங்க. ஆக்சுவலா இந்த டிட்டாச்மென்ட்ல தான் நம்ம நெனச்ச, ஆசைப்பட்ட விஷயம் நம்மளுக்கு வரம்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மைண்டு. அத வந்து ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க நார்மல் லைஃப்ல எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு கார் வாங்குவீங்க. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளோட இது நேச்சர் சொல்றேன். ஒரு கார் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பயங்கரமா எனக்கு இந்த கார் இருந்தா தான் என் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார வாங்குவீங்க. அந்த கார வாங்கி என்ஜாய் பண்ணுவீங்க கொஞ்ச நாளு. மேக்ஸிமம் என்ன ஒரு 3 டூ 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்த கார என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கார் மேல இருக்கக்கூடிய கிரேஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமா குறைஞ்சு, இன்னும் அத விட பெட்டரான கார நோக்கி உங்களோட மைண்ட் வந்து போக ஆரம்பிக்கும். இன்னும் இன்னும் அப்ப அதே மாரி அந்த கார தான் ஓட்டிட்டே இருப்பீங்க. அந்த காருக்காக நீங்க ஒரு 10 வருஷம் கூட தவம் இருந்திருப்பீங்க. அந்த கார டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, அத விட பெட்டர் கார பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நார்மல் லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு நடக்கும். வேற ஸ்பிரிச்சுவாலிட்டில உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும்போது, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய கிரேஸ் வந்து குறையவே குறையாது. இது என்ன பண்ணும் அப்டின்னா, காட வந்து பயங்கரமா ஹாப்பியாக்கி, நீங்க வந்து அடுத்த பொருள் வேணும், வேணான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அத விட பெட்டரான ஒரு பொருள வந்து கடவுள் வந்து குடுத்துருவாரு. இப்ப நீங்க வந்து நார்மல் லைஃப்ல வந்து இன்னொரு காருக்கு திரும்பி ஏங்கி, திரும்பி அதே மாதிரி ஒரு அ ஒரு சேலஞ்சிங் ஃபேஸ்க்குள்ள போயி, அடுத்து அந்த கார வாங்குற வரைக்கும் உங்களால நிம்மதியா இருக்க முடியாத மாரி இருப்பீங்க. பட் இங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில என்ன பண்ணுவீங்கன்னா, இருக்கிற கார ஐயோ! இது எனக்கு காட் குடுத்த காருன்னு சொல்லிட்டு, அந்த கார் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் டே 1 எப்படி ஹாப்பியா இருப்பீங்களோ, அதே மாரி தான் ஹாப்பியா இருப்பீங்க. அந்த ஹாப்பினஸ் என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வைப்ரேஷன இன்கிரீஸ் பண்ணி, இன்னும் அதிகமா பெட்டரான காரு, இல்லன்னா 2வது, 3வது காருன்னு உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டில நீங்க இருக்கிற டிட்டாச்மென்ட்டுக்கும், நார்மல் லைஃப்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அதான் டிட்டாச்மென்ட் பத்தி நீங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க பார்க்கணும்னா, அப்ப இது ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்துட்டே எப்படி வந்து மெட்டீரியல் வெல்த்த வந்து நான் அட்ராக்ட் பண்றது? அப்படின்ற கொஸ்டினையும் நீங்க கேளுங்க. அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடவுளோ, ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இந்த மாதிரியான மெட்டீரியல் டிசையர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு அகெயின்ஸ்ட்டா இருப்பாங்களா? நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இருந்தா, எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், நகை வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்கக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? அது தப்பா? அப்படின்னு தான் எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டினையும் நீங்க வந்து ஏஐட்டயே கேளுங்க. அதுக்கான ஆன்சர வந்து அ நீங்க வந்து பார்த்துட்டு, நீங்க நாளைக்கு வந்து டே 2 டாஸ்க்ல நீங்க என்னலாம் ரியலைஸ் பண்ணீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத அதில வந்து போடுங்க. போய் ChatGPTல போட்ட ஆன்ஸர அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அத ஒரு ஹிண்ட் மாரி நீங்க போட்டா போதும். அதுக்கப்புறம் ஆம் இப்ப வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமா வந்து மெட்டீரியல் வெல்த்த அட்ராக்ட் பண்றதுக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாம மெட்டீரியல் வெல்த்த அட்ராக்ட் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த கார் வச்சு சொன்னேன். அது போக இன்னும் ஃபியூ பாயிண்ட்ஸ் என்னன்னா, இப்ப நீங்க கேட்கலாம், "நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு 1008 மோடு இருக்கும். நான் எதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து சூஸ் பண்ணணும்?" அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமா பணம் சம்பாதிக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஐ மீன் ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்து அந்த மணி அட்ராக்ட் பண்றது தான் மத்த எல்லா வழிய விட பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டில இல்லாம, ஐ மீன் காட ஃபீல் பண்ணாம, நீங்க வந்து நீங்க தான் எல்லாமே சம்பாதிக்கிறீங்க, நீங்க தான் எல்லாமே பண்றீங்க அப்படின்னு நெனச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு கோல் ஓரியன்டடா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னலாம் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து
பணம் நீங்க அப்படியே உயிர் போக உழைச்சாலும் உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியாம இருக்கும். அது ஒரு ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். செகண்ட் வந்து நீங்க வர்றதுக்கும், செலவாகுறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். எக்ஸ்ட்ராவா உங்களால சேர்த்து வைக்கவே முடியாம இருக்கும். இது ஒரு செனாரியோவா இருக்கும். தென் 3வது செனாரியோ என்னன்னா, நல்லா தான் போயிட்டுருக்கும் லைஃபு. திடீர்னு வந்து ஒரு பெரிய நஷ்டமாகும். திடீர்னு ஒரு பெரிய லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் வந்து ரொம்ப டவுன் ஆகி, திரும்பி அதுலேருந்து வெளியில வரதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒரு செனாரியோ. தென் 4வது செனாரியோ வந்து செம்ம ரிச் ஆயிருவீங்க. நல்லாவே வந்து பணம்லாம் வந்துரும். ஆனா, மன ரீதியா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. இல்லன்னா ஹெல்த் ரீதியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அ மனக்கசப்பு வந்து ஃபேமிலில வரும். இல்லன்னா ஹெல்த்த வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி அந்த பணத்த வந்து உங்களால என்ஜாயே பண்ண முடியாது. இந்த மாதிரியான அ செனாரியோஸ தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அ மணி அப்படின்ற விஷயத்த நோக்கி ஓடுற எல்லாரோட லைஃப்லயுமே. அப்பதான் அதுதான் எனக்கு ஸ்பார்க்கு. அப்ப மணி வந்து வரவும் மாட்டேங்குது. வந்தா இப்படி போகுது. அதையும் மீறி ஒருத்தன் அச்சீவ் பண்ணிட்டான்னா, அவனோட லைஃப் வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்த்து பார்த்து தான் எனக்கு காட் இந்த வழிய காட்டுனாரு. வேரஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டில நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து நான் வந்து ஒரு மில்லியனர் ஆகுறதுக்கு தகுதியானவ தான்னு முதல்ல நீங்க நினைக்கணும். எல்லாமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில வந்து நம்மளோட வில்லும், நம்மளோட ஆமா நான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த 2ம் வச்ச பிறகு தான் எல்லாமே நடக்கும். நான் அப்படி நினைக்கவே இல்ல. ஆனா நான் மில்லியனர் ஆயிட்டேன்ற மாதிரிலாம் இருக்காது. மனசுக்குள்ள வந்து காட் வந்து உங்களுக்குள்ள இருக்காரு. நீ அதுக்கு தகுதியானவனா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதுல கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா, காட் அவரோட வேலைய வந்து பார்ப்பாரு. ஓகேங்களா? ஆனா எப்படி பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க லைஃப்ல உங்க பின்னாடி இருக்கக்கூடிய பேட் கர்மாஸ எப்படி அழிக்கணும்னு அவரு வந்து கைட் பண்ணுவாரு. பேட் கர்மாஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகள், நம்ம அம்மா, அப்பா பண்ண தவறுகள், நம்ம பாட்டி, தாத்தான்னு சொல்லிட்டு நம்மளோட பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாரும் பண்ண தவறுகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விசிபிளா ஒரு லோன் அக்கவுண்ட் மாதிரி ஆரம்பிச்சு, அதுக்கு ஒரு வேல்யூ மாரி ஒரு ஸ்கோர் மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ட வந்து மொபைல்ல வந்து ஓப்பன் பண்ணும்போது, ஒரு பக்கம் கிரெடிட், ஒரு பக்கம் டெபிட்ன்னு காட்டும் இல்லையா? எக்ஸாக்ட்டா அதே தான். அதே மாரி தான் இன்விசிபிளா நம்மளுக்கு பின்னாடி அ கடவுள் மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி நம்மளோட கணக்கு வந்து தெரியும் அதுல. கிரெடிட்டு, டெபிட்டுன்னு. அப்ப அது வந்து இப்ப ஏன் ஆன்செஸ்டரோட பிரச்சனை அவங்களோட இதெல்லாம் எதுக்கு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆன்செஸ்டர்ஸோடது வரதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் சொல்றேன். இப்ப வந்து தாத்தாவோட சொத்து வந்து பேரனுக்கு தான் அப்படின்னு இருக்கும்போது, யாரா இருந்தாலும் அத கிளைம் பண்ண தானே செய்றோம் நம்ம. இப்ப நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். திடீர்னு வந்து நம்மளுக்கு ஒரு பூர்வீக சொத்து வந்து ஒரு ரூ. 5,00,00,000 ரூ. 10,00,00,000 இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம இல்ல எனக்கு அது வேண்டாம்னா சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? அத போய் கிளைம் பண்ணணும்னு தானே நெனைப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் பண்ற தப்பு வந்து அவங்களோட பிளட்ல நம்ம வரோன்றனால, பொறக்கும்போதே வந்து நம்ம லோனோட தான் பொறப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வி நீட் டு ஹெல்ப் பீப்பிள். நம்ம அது மூலமா மட்டும் தான் வந்து நம்மளோட கர்மாவ குறைக்க முடியும். நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு, நம்ம பொறக்கும்போது இந்த மாரி ஒரு லோன் அக்கவுண்டோட நம்ம பொறந்திருக்கோம். அதுல ஒரு ரூ. 10,00,000 கர்மா லோன் இருக்கு அப்டின்னா, நம்ம நெறைய நல்லது பண்ணி அந்த கர்மா லோன வந்து குறைக்கணும். எப்ப குறையும்னு நம்மளுக்கே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அது சீக்கிரம் குறையும். அவ்வளதான். அப்ப நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டில வரும்போது, காடுக்கு வந்து அந்த கணக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே உடனேலாம் அழிச்சிட மாட்டாரு ரப்பர் வச்சு. உங்களுக்கு அந்த கர்மா கழியறதுக்கான வழிய வந்து அவர் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. யார் மூலமாவது யாரையாவது ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க வைப்பாரு உங்ககிட்ட. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ நெறைய பண்ணுவாரு. அண்டு இப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இல்லையா? இந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்து, என்னோட கர்மாவ குறைய வைப்பாரு. இந்த மாரி நெறைய வந்து வழிய காட்டுவாரு காடு. ஓகே, இவங்க வந்து என்னைய நெனைக்கிறாங்க. எனக்குள்ள வந்துட்டாங்க. என்னைய வந்து உள்ள ஃபீல் பண்றாங்க. அப்ப இவங்களோட கர்மா லோன வந்து செட்டில் பண்ண வேண்டியது, அதுக்கான வழி. அவரு செட்டில் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒரு அட்வைசராவும், ஒரு கைடாவும் இன்னும் ஸ்பீட் அப் பண்ணி அந்த கர்மா லோன் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு வருமா இருக்கும். ஆனா, அத வந்து ஒரு 1 மாசம், 3 மாசத்திலேயே எப்படி செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சு, அவரு வந்து அதுக்கான வழிமுறைகள நம்மளுக்கு அனுப்புவாரு. ஆனா, நம்ம வந்து இக்னோரன்ட்டா இருந்தோம்னா, அந்த வழி வந்து நம்மளுக்கு புரியாம போயிரும்.
புரியாம போச்சுன்னா வேஸ்ட்டு தானே. அவரு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருப்பாரு. நம்ம இக்னரன்ஸ்ல நம்ம மிஸ் பண்ணிருவோம். அப்படி இக்னரன்ஸ்ல நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 48 டே ஜர்னில நீங்க நெறைய ஸ்பிரிச்சுவலா ரீட் பண்ணுவீங்க, மெடிடேஷன் பண்ணுவீங்க. கடவுளோட உணர்வோடயே இருக்கும்போது, உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் மூலமாவும், நெறைய சயின்ஸ் மூலமாவும் காட் வந்து என்ன ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும். ஸோ, இப்ப வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்மளுக்கு மெட்டீரியல் வெல்த் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம கூட யார் இருக்காங்க? கடவுளே வந்து நம்மளுக்கு வந்து துணையா வந்து நிக்கிறாரு. வேறஸ் நார்மல் இதில எப்படி இருப்பாங்கன்னா, கடவுள் துணையா நிப்பாரா இருக்கும். ஆனா, நம்ம இக்னரன்ஸ்ல நம்ம மிஸ் பண்ணிருவோம். அவ்வளோதான். ஸோ, இதனால தான் நான் வந்து எப்பவுமே என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்த பிறகு, நீங்க வந்து அந்த மெட்டீரியல் திங்ஸுக்கு வந்து நீங்க வந்து ஆசைப்படுங்க. பேராசையா போகாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில காட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்ற அந்த குவாலிட்டீஸ்லாம் இருக்கு. அந்த குவாலிட்டீஸ்க்குள்ள நீங்க ஃபிட் இன் ஆயிட்டீங்கன்னா, சூப்பரா வந்து உங்களோட லைஃப் வந்து வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருவாரு. ஓகே. இப்ப வந்து நீங்க ஏஐட்ட என்னலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத நான் கீழ போடுறேன். அதில ஆனா ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா ஆன்சர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணிட்டு போயிருவீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா மைண்டுக்குள்ள போகுமான்னு தெரியாது. ஆனா, நான் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால நான் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். அதாவது ஓகே. ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமா நான் வெல்த் அட்ராக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா, கடவுள் வந்து என்கிட்ட வந்து என்ன வந்து எதிர்பார்க்குறாரு? எனக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? நான் எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? எப்படி நடந்தா வந்து என்னால வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் திங்ஸ வந்து என்னால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கான குவாலிட்டீஸ நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபெய்த்தும், ட்ரஸ்ட்டும் வந்து கடவுள் மேல இருக்கணும். அந்த கடவுள் மேல இருக்கிற ட்ரஸ்ட்டும், ஃபெய்த்தும் எப்படி இருக்கணும்னா, அவர் எப்ப குடுக்குறாரோ அப்ப வாங்கிக்கணும். அவ்வளோதான். எனக்கு நாளைக்கே வேணும், இல்ல இன்னும் 2 மாசத்துல எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு நீங்க ரோட்டு போட்டு குடுக்குறதோ, இல்ல நீங்க வந்து டைம் லிமிட் குடுக்குறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா, கடவுளுக்கு தான் தெரியும் உங்க பின்னாடி என்ன கர்மா இருக்கு. அத எப்படி கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களெல்லாம் வர வைக்கணும் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அவரால உங்ககிட்ட ஸ்ட்ரெய்ட்டா பேசவும் முடியாது. அப்படியே பேசினாலும் நம்மளுக்கு புரியவும் புரியாது. நம்ம இக்னரன்ஸ்னால. அப்ப என்ன பண்ணணும்? வாய மூடிட்டு பேசாம, அவரு டைமிங்ல எப்ப அவரு குடுப்பாரோ, அதுவரைக்கும் நம்ம வேலைய பார்க்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு 100% ஃபெய்த்தும், ட்ரஸ்ட்டும் அவர் மேல வைக்கணும். ஆ டவுட்டோ, இல்லன்னா ஃபியரோ, இல்லன்னா ஐயோ! அது இல்லையே, இது இல்லையேன்னு எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது என்ன பண்ணும் அப்டின்னா, கடவுளுக்கு கோவம்லாம் வராது. உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஸ்கோர் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? உங்க வைப்ரேஷன் ஸ்கோர் குறையும்போது காடால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அது ஏதோ ஒரு கேட்வே மாதிரி இருக்கு. இது எல்லாமே நான் சொல்ற எல்லாமே பியூர் சயின்ஸு. ஆ அத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சயின்ஸு, இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன், இந்த ரூல நீங்க மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நாள் ஃபுல்லா அழுதா கூட உங்களுக்கு வந்து எதுவும் பெருசா நடக்க போறது கிடையாது. அதனால அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 100% ஃபெய்த், ட்ரஸ்ட் இது 2 வந்து நீங்க வைக்கணும். ஃபியரு, டவுட்டு அதுக்கப்புறம் அந்த புலம்பலு அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. தென் செகண்ட் வந்து கிராட்டிட்யூடு. இது வந்து ஆக்சுவலா நான் வந்து நெறைய பேர்கிட்ட மிஸ் பண்ற ஒரு விஷயம். எனக்கு ஆக்சுவலா பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா, ஒரே ஒரு மிராக்கிள் வந்து கடவுள் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு மிராக்கிள் பண்ணாலே வந்து நம்ம என்ன பண்ணிரணும்னா, அப்படியே கடவுளோட காலடியில விழுந்துறணும். ஏன்னா, நமக்கெல்லாம் கடவுள் வந்து நம்ம கூட துணையா இருக்காரே அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சு ஆச்சரியப்பட வேணாமா? கடவுள் வந்து அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட்டு கடவுள் வாழ்த்துலயே வந்து அவர் எங்கேல்லாம் இருக்காருன்றத நம்ம பார்த்துட்டோம். அவர் எவ்வளோ பெரிய சக்தின்னு பார்த்துட்டோம். அவரு தான் இருக்கிறது. இந்த என்டையர் யூனிவர்ஸையும் படைச்ச ஒரே சக்தி. அவ்வளோ பெரிய அ சக்தி வந்து நம்மகிட்ட வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு மிராக்கிள் பண்ணுதுன்னா, அது ஒரு மிராக்கிள் போதாதா நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து ஒரு ஹோப்போட வாழ்றதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா லைட்டா கொஞ்ச நாளைக்கு அத நெனச்சு சந்தோஷப்படுவோம். அப்புறமா இல்லாதத நோக்கி தான் நம்ம மனசு போகும். ஈவன் அந்த சந்தோஷமுமே வந்து ரொம்ப பெருசாலாம் சந்தோஷப்பட மாட்டோம். இதுதானே நடந்துச்சு, இன்னும் நெறைய நடக்கலையே! அப்டின்ற ஒரு இன்கிராட்டிட்யூடான ஒரு விஷயங்கள தான் நான் அதிகமா நெறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு ஆக்சுவலா எனக்கே கோவம் வருதுன்னா, அப்ப கடவுளோட நெலைமைய யோசிச்சு பார்த்தேன். அவர் எப்டி இருப்பாரு அப்டின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு சின்ன விஷயம், நல்ல விஷயம் கடவுள் மூலமா தான் நடந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நார்மலா இது நடக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து சத்தியமா ஒரு மேஜிக் தான், ஒரு மிராக்கிள் தான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே, அவ்வளதான் போதும். என்டயர் லைஃபையும் அவர்ட்ட வந்து குடுத்துட்டு, சரணாகதி அடைஞ்சுட்டு, அவர் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள நெனச்சு சந்தோஷப்பட்டுட்டு, ஓகே என் கர்மானால இன்னும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. கடவுள் எனக்கு துணையா தான் இருக்காரு. எனக்கு ரைட் டைம் வரும்போது எனக்கு எல்லாமே கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில இருந்தீங்கன்னா, அந்த கிராட்டிட்யூட் என்ன பண்ணும்னா, உங்களோட வைப்ரேஷன் ஸ்கோர வந்து பயங்கரமா ஏத்திரும்.
ரொம்ப ஏத்துன பிறகு காடுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஒரு அ என்ன சொல்றது? அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து உதவுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டிவைன் கிராட்டிட்யூட். ஆம் ஸோ அந்த கிராட்டிட்யூட தயவுசெய்து மிஸ் பண்ணிறாதீங்க. ஒண்ணு கிடைச்சா சும்மா ஒரு 2 நாளைக்கு ஆஹா, ஓஹோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லாதத நோக்கியே போகாதீங்க. தட் இஸ் உங்களோட வைப்ரேஷன் லெவல வந்து அ ட்ரிபிள் மடங்கு வந்து குறைக்கக்கூடிய விஷயம். தென் அகெயின் டிட்டாச்மென்ட் ஃப்ரம் கிரீட் அண்ட் ஃபியர். அதான் டிட்டாச்மென்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓகே நம்ம டிட்டாச்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிரும். அடுத்து 4த் வந்து அ எத்திக்கலாவும், நியாயமாவும் சம்பாதிக்கணும்னு நெனைக்கணும். அந்த அன்எத்திக்கலாவும், நியாயம் இல்லாம நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா, மேபி சிலருக்கு வந்து கோடி கோடியா பணம் வருமா இருக்கும். ஆனா, அது எப்படி இருக்கும்னா, ஒரு காலியான பக்கெட்ட தொறந்து விட்டா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பக்கெட் நெறையும். ஆனா, இன்னொரு பக்கம் போய்க்கிட்டே தான் இருக்கும். இத வந்து நான் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த பிசினஸ் லைஃப்ல வந்த பிறகு ஏகப்பட்ட பேர நான் மீட் பண்ணியிருப்பேன் இல்லையா? என்னைய விட பெரியவங்க, அவங்களோட அம் நம்ம நம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்கணுன்றதுக்காக நம்மளோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இவங்க மாரி வரணும், அவங்க மாரி வரணும்னு. கடைசில பார்த்தா இதில அன்எத்திக்கலா யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க ரூ. 10,00,000 சம்பாதிப்பாங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ்லயே ரூ. 20,00,000 நஷ்டமாவாங்க. ஏதாவது ஒரு வழியில நஷ்டமாகும் அவங்களுக்கு. பிசினஸ்ல நஷ்டம் இல்லன்னா, ஃபேமிலில ஏதாவது ஒரு பொருள் நஷ்டம் இருக்கும். ஸோ இப்படி தான் நான் பார்த்து பார்த்து வந்திருக்கேன். அதனால அன்எத்திக்கல் வேஸ்ல வந்து வெளியிலருந்து பார்க்கும்போது அவங்க பயங்கரமா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பட் அத விட டபுள் மடங்கு வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க 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 பார்க்குறத வச்சு, உங்க கண்ணு முன்னாடி வந்து ஒருத்தவங்க சம்பாதிக்கிறத வச்சு, இவங்க வழியிலலாம் நம்மளும் போணும். நம்மளும் வந்து குறுக்கு வழியில போய் நம்ம சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அ கண்டிப்பா அந்த பணம் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் குடுக்காது. ஸ்பிரிச்சுவாலிட்டில நீங்க அப்படி பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கடவுளோட உதவி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. அதுக்கப்புறம் ஜெனராசிட்டி. கண்டிப்பா இந்த இந்த பாட்டுலயே வந்து அவரு சொல்லிட்டாரு. நீங்க வந்து பணம் வந்து நான் உனக்கு குடுக்குறேன்னா, இல்லாதவங்களுக்கும், உனக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்கும் நெறைய வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? மு உங்களுக்கு மணி வேணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மாச வருமானம் ரூ. 2,00,000 தேவ, ரூ. 5,00,000 தேவ அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா காட் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருங்க. இதுல இத்தன பெர்சன்ட் வந்து நான் வந்து இல்லாதவங்களுக்கு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னோட வருமானம் இன்க்ரீஸ் ஆக பெர்சன்டேஜையும் நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா, அது மாதிரி கடவுள ஹாப்பி பண்றது வேற எதுவுமே கிடையாது. அந்த ஹாப்பினஸ்ல பிளஸ் நீங்க இந்த இது எல்லாமே பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த அபண்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஆ ஹை வைப்ரேஷனல் லிவிங். அதாவது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவாவும், ஹாப்பியாவும் இருக்கணும். எப்பவுமே புலம்பிக்கிட்டு, நெகட்டிவா இருந்துகிட்டு, இருக்கிற எல்லா நெகட்டிவ் எமோஷனோடயும் நீங்க இருந்தீங்கன்னா, அப்பயும் கடவுளால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க நெகட்டிவா இருக்கும்போது, ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு ஸ்கோர் இருக்கு. அந்த ஸ்கோர் பாருங்க. இருக்கிறதுலே லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கும் இருக்கும். அப்ப லோ ஸ்கோர் இருக்கும்போது, நீங்க வந்து அந்த நெகட்டிவ் வைப்புக்குள்ள போயிருவீங்க. நெகட்டிவ் வைப்புக்குள்ள போனீங்கன்னா, கண்டிப்பா கடவுளால உதவ முடியாது. அவர் ஒரு 4 ஸ்டெப் தள்ளி நிண்டு, எப்படா இவங்களுக்கு வந்து ஹை வைப் வருவாங்க. அப்ப நம்ம உதவலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணுன்றனால உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க ஏஐல போட்டு என்னென்ன கேட்கணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ நான் கீழ போடுறேன். ஆ எல்லாரும் பொறுமையா இத கேட்கும்போதே என்ன பண்ணணும்னா, நோட் வச்சுக்கணும். பென்ல எழுதிக்கிட்டே கேட்கணும். தயவுசெய்து சும்மா ரேண்டமா ஏதாவது ஒரு வேலைய பார்த்துட்டு கேட்கறது, அ ஏதோ மியூசிக் போட்டு விட்ற மாதிரி இத வந்து போட்டுட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதில ஒரு 10% கூட உங்க தலையில ஏறாது. அதனால அ காலையில மெடிடேஷன் முடிச்சோனே இந்த ஆடியோஸ் நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஜர்னல் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. இதிலருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ, அத உங்களோட பிரின்சிபலா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தடவ நீங்க எழுதி வச்சா போதும். அதுக்கப்புறம் திரும்பி அந்த நோட்ட நீங்க பார்க்கணும்னு கூட இல்ல. ஏன்னா, அது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே. இப்படிதான் நான் போடுற ஆடியோஸ நீங்க யூஸ் பண்ணிக்கணும். யுட்டிலைஸ் பண்ணணும். ஹைலி எஃபெக்டிவா நான் இத யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு மெயின்டெயின் எ நோட் அண்ட் ரைட் எவ்ரிதிங். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அதில என்ன எழுதுனீங்களோ, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து 48 டே குரூப்ல நீங்க போட்டா கூட போதும். தட் வுட் மேக் மீ வெரி மச் ஹேப்பி. ஏன்னா எனக்கு தெரியும். நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா, இந்த பாட்டு மூலமா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து உங்க மனசுல பதிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால நீங்க அந்த மாதிரி எழுதுனத நீங்க ஃபோட்டோவா எடுத்து போட்டா கூட ஓகே தான். ஓகே. தேங்க் யூ ஆல்.